தினமும் ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு போடாமல் நான் சாப்பிட மாட்டேன். நாயன்மாரில் அப்படியே ஆள் இருந்தாங்க, ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்படி அதுக்காக உயிரை கொடுத்தாலும் சரி, அதுக்காக வேண்டி குழந்தைய கொடுத்தாலும் சரி, அதுக்காக வேண்டி மனைவியை கொடுத்தாலும் சரி, அதுக்காக வேண்டி சொந்த பொண்ணுக்கு கல்யாண நேரத்தில் தலைமுடியை வெட்டி கொடுத்தாலும் சரி, இப்படிலாம் நாயன்மார்கள் கதைகள் இருக்கு. தினமும் ஒரு வேளை நியாயமா உணவளிக்கிறதுங்கிறது பிரம்மச்சாரி சன்னியாசி இந்த 2 பேருக்கு தான் பிக்ஷை வாங்குறதுக்கான அதிகாரம். அவங்க 2 பேருக்கு போடணும். அப்படி இல்ல கூடுதலா ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னு 2 பேரும் கிடைக்கல, தட்டுப்பாடு வந்துட்டு பஞ்சம் வந்துட்டு அப்படின்னா வானப்பிரசருக்கும் கொடுக்கலாம். கிரகஸ்கனுக்கு கொடுக்கறது பேரு பிச்சையும் கிடையாது, அன்னதானம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்றதெல்லாம் கோவில் குளம் எல்லாம் நடக்கிறது என்னன்னா அன்னதானம். 1000 பேருக்கு கொடுத்தேன். உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிரகஸ்தனுடைய கடமை. அவன் தனக்கு உழைச்சி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கடமை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறது கிரகஸ்தனுக்கு. அவன் மற்ற 3 ஆசிரமங்களுக்கும் ஆதாரமானவனாக முதுகெலும்பாக இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால அவன் அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது நிறைய கடமைகளோட கூடினது. அந்த கடமைகள் இதெல்லாம் நடக்கும். அதனால பிக்ஷை அப்படிங்கிறது அவனுடைய கடமைகளை ஒன்று, விருந்து ஓம்புதல்ங்கிற அவனுடைய கடமையில ஒன்று. அந்த விருந்துல முக்கியமா பிரம்மச்சாரி சன்னியாசி அதனால தான் நாயன்மார்கள் தினமும் ஒரு இறையடியாக உணவு கொடுப்போங்கிற இதுல இருந்தாங்க. அதுதான் நிறைய யஜ்ஞத்துக்கு பெஸ்ட். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். உங்க வீட்டுல விருந்து வந்தாலாவது, சொல்லாம வந்தாலாவது, இல்ல சொல்லிட்டு வந்தாலாவது ஒருவேளை சாப்பாடு, ஒரு வேளையாவது என்னுடைய சாப்பாட்டுல அடுத்த ஒரு ஆளுக்கு கொடுப்பேன். நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்காவது சமைக்கும் போது கூடுதல் போடணும். எனக்கு தெரிஞ்சு முன்காலத்துல அதெல்லாம் இருந்தது. சமையல் உலை போடும்போது காக்கா குதிச்சுனா நீ விருந்து வரும், அதில் கூட 2 பேருக்கு சதம் போடு அப்படிம்பாங்க. வெள்ளிமலையில காக்கையும் பார்க்கறதுல ஒன்று பார்க்கல. தினமும் காலையில் 2 பேருக்கு கூட போட்டுருவாங்க, மத்தியானம் 2 பேருக்கு கூட போட்டுருவாங்க. யாராவது ஆரஞ்சிலேருந்து அது எக்ஸ்ட்ரா, கண்டிப்பாக 2 பேருக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா வெள்ளிமலையில இருக்கும். ஒருவேளை கூடுதல் வந்தா சாயந்தரம் 4 மணி வரை மத்தியான சமையல் நடந்தது உண்டு வெள்ளிமலையில. வர வர சிறுவிட கூட்டு குழம்புல தட்டுப்பாடு வந்துன்னா ஒரு அவலாவது போட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு குணம் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தது. இன்னைக்கு நமக்கு செல்வ வளம் வந்துட்டுது. இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போதைக்கும் கம்பேர் பண்ணுவோமே, அன்னைக்கு உடுத்துறதுக்கு மறுதுணி இல்லாதவங்க நிறைய பேர். உடுத்துருக்கிற ட்ரெஸ்லேயே ஜப்பான்காரன் குண்டு போட்டிருப்பான். அப்புறம் அடுத்த சாப்பாடு ஒரு வேளை கிடைச்சா அதிகம். இப்படியெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட சூழ்நிலைகள் இருந்த குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க அப்படின்னு கிடையாது. சொல்ல போனால் துணிமணின்னு பார்த்தா ஒரு அம்மா சொன்னாங்க, கல்யாணம் இன்னும் ஆகலை, அப்போ சொன்னாங்க வீட்டில் 2 அலை மாதிரி நிறைய துணி சேலை வாங்கி வச்சுருக்காங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 அலை வாங்க, கல்யாணத்துக்கு போல எத்தனை அலை மாதிரி வரும் தெரியாது. ஒரு ஆள் உண்பவை 9 நாழி உடுப்பவை 2 அப்படின்னு ஔவையார். ஒரு உழக்க ஒருத்தன் சாப்பிடுவானா இருக்கும் அந்த காலத்தில் உள்ள ஆட்கள். இந்த காலத்தில் அவங்க சாப்பிட்டு சாப்பிடுறது தான் வரும். உண்பவை 9 நாழி உடுப்பவை 2, மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி, 2 துணி, ஒரு வயிற்று சாப்பாடு. இவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு வேணும். ஔவையார் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. ஒரு ஜான் தான் இருக்க, ஆனா உன்னோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை உணவை ஒழி என்றால் ஒழிய, ஒருவேளை சாப்பிடாம இருந்து சொன்னா கேட்க மாட்டேங்க, வயிற்ற பிடிங்கிது, சிறுகுடல் பெருகுடல் தின்னுது. இருவேளை உணவை ஏல் என்றால் ஏழாய், 2 வேளை சேர்த்து சாப்பிட்டுக்க, அடுத்த வேளை கிடைக்கிறதா இல்லையா சேர்த்து சாப்பிட்டு வச்சுக்கோ அப்படின்னு அதுவும் கேட்க மாட்டேங்கிற. ஒருவேளை உணவை ஒழி என்றால் ஒழியாய், இருவேளை உணவை ஏல் என்றால் ஏழாய், இடும்பை கூறு என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அரிது அப்படின்னு. அப்போ நாம இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களோ உறுதுணைக்கு கஷ்டப்படுறவங்களோ அப்படியெல்லாம் இன்னைக்கு பெரும்பகுதியும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்துல நிறைய யஜ்ஞம் அப்படிங்கிறது வள்ளுவர் தான் அழகா சொன்னார். வரியார்க்கு ஒன்றீவதே ஈகை. இல்லாதவனுக்கு கொடுத்தாண்டா தான் தானம், சும்மா இருக்கிறவனுக்கு கொடுத்தா அதுக்கு தானம் கிடையாது. வரியார்க்கு ஒன்றி ஈவதே தானம். இது நினைக்கிறேன் ஔவையார் நினைக்கிறேன். ஔவையார் வள்ளுவர் சொல்றது, அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி, அச்சார் அழிவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. நம்முடைய பொருளெல்லாம் இது என்னது கருவூலம், லாக்கர்ல பத்திரப்படுத்தி வைக்கணும்னு வச்சுங்களேன். அதுக்கு பெஸ்ட் லாக்கர் என்ன அப்படின்னா, வயிற்றுக்கு சோறலாம் இருக்கானோ அச்சார் அழிபசி தீர்த்தல், அதனுடைய பசி நீ தீர்த்தேன்னா அதுதான் உன் பொருளை எல்லாம் நீ பத்திரப்படுத்தி வைக்கிற வழி அப்படின்னு சொல்ற. அப்போ நிறைய யஜ்ஞம் அப்படிங்கிறதுல பசிக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது ஒரு அம்சம். நீங்க பசிக்கிற யாருக்கு வேணாலும் போடலாம், கிரகஸ்தன் இல்லையான்னு பார்க்க வேண்டியதில்லை. ஆனா ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் தினமும் ஒருத்தருக்காவது
சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டிய கடமை உண்டு. அப்படி நீங்க சாப்பிட போட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இந்து சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் இல்லாததுனால வேதம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கோவிலில் பூஜை பண்றதுக்கு ஆள் இல்லை, அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சன்னியாசிகளாக வர்றதுக்கு ஆள் இல்லை, பிரம்மச்சரிகளாக வர்றதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் இடம் தட்டுப்பாடாது. இவங்க அத்தனை பேரும் தான் சமுதாயத்துக்காக வேண்டி வாழ்றவங்க. இப்போ நம்ம நம்முடைய குழந்தை குட்டிகளுக்கு அப்புறம் தான் சமுதாயத்தை கவனிக்க முடியும்.